ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் பாலண்ணா முந்தா நாள் இறந்துட்டாங்க. 3ஆம் நாளுன்றதால அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி வடை பாயசம் செஞ்சு காக்காவுக்கு வைக்கலான்ட்டு காலையிலேயே வேலையை ஆரம்பிச்சிட்டேன். என்னோட சூழ்நிலை அண்ணனை போய் பார்க்க முடியல. அதனால தான் எனக்கு இன்னமும் குற்ற உணர்வாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. என் தங்கச்சியை தனியாக விட்டுட்டும் போக முடியாது. வீட்லேயும் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இந்த ஏற்பாடு. ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்களோட குணநலன்லாம் தெரியாது. ஆனா, அவங்க இறந்த பிறகு தான் அவங்க கூட வாழ்ந்த வாழ்க்கை. ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்க குணநலன்லாம் வெளிய வராது. இறந்த பிறகு தான் அவங்க குணாதிசயம்லாம் வெளிய வரும். அப்படிதான் நாங்க பாலண்ணன் கூட சந்தோஷமா வாழ்ந்தோம், விளையாண்டோம். நம்ம அண்ணன், தங்கச்சி, அம்மா, அப்பா இந்த மாதிரி உறவா இருந்தாலும், நம்ம கிட்டத்துல இருந்து அத பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த கஷ்டம் தெரியாது. இடத்துல எங்கேயோ போயிட்டு இறந்த பிறகு அத பார்க்க முடியாதப்போ, அந்த வலியோட வேதனை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ணனுக்கெல்லாம் கல்யாணம் ஆன பிறகு எங்களுக்கு டச்சே விட்டுருச்சு. அவங்க ஒய்ஃபு கூட அவங்கவங்க ஊர்ல செட்டில் ஆயிட்டாங்க. அப்படிதான் நாங்க பிரிஞ்சோம். சில பேர் புரிஞ்சுப்பாங்க. சில பேர் அத பெரிய விஷயமாவே நெனச்சு பகைய பாராட்டுவாங்க. எங்க விஷயத்துல அந்த மாதிரிலாம் இல்ல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள எங்க பக்கத்து தெருவுல தான் எங்க பெரியம்மா இருந்தாங்க. லீவு நாள்லலாம் பெரியம்மா வீட்ல தான் போய் இருப்பேன். அங்கேயே தங்கிடுவேன். அதுக்கப்புறமா எங்க பெரியம்மாவுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. எங்க பெரியம்மா பொண்ணு வேற ஒரு ஊர்ல இருக்காங்க. அவங்க வீட்ல போய் தங்கிடுச்சு. எங்க பெரியம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆயிட்டு, அங்கேயே இறந்துட்டாங்க. எங்க அம்மா, ஆயா, தாத்தா எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஏன்னா, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கிறதால எங்களுக்கு இந்த விவரம்லாம் பத்தாது. எங்க அம்மா வந்து சொல்லும்போது நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, நம்ம வளர்ந்த பிறகும் அவங்கள போய் பார்க்க முடியலையேன்ற வருத்தம் தான். இதில ஒரு விஷயம் என்னன்னா, என் தங்கச்சிக்கு கால் நல்லா இருந்தா, நான் கண்டிப்பா எவ்வளோ தூரமா இருந்தாலும் நான் போயிருப்பேன். அது முடியாத போயிடுச்சு. அதான் கவலையா இருக்கு. எங்க ஆயா, தாத்தா, பெரியம்மா, பெரியப்பா எல்லாரும் இருக்கக்குள்ள நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவ்வளோ ஹேப்பியா இருந்தோம். இப்ப அந்த சொந்த பந்தங்கள், உறவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரைய கரைய அந்த ஒரு நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு. ஒரு வெறுமையான ஒரு சூழ்நிலை தான் உருவாகிக்கிட்டு இருக்கு எங்க விஷயத்துல. வீட்ல என்ன நடக்குது, என்ன பிரச்சனை நடக்குதுன்னு எந்த ஒரு கவலையும் இல்லாம சிட்டுக்குருவி மாதிரி பறந்து திரிஞ்சோம். ஆனா எல்லாருமே அந்த மாதிரி தான் இருந்திருப்போம் சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள. இப்ப பெரியவங்களா ஆனதும் இந்த கவலை, ஒரு கஷ்டம், நஷ்டம் எல்லாம் எப்படி தான் வந்து சேருதுன்னு தெரியல. நம்மளுக்கு அமையிற வாழ்க்கைய பொறுத்து தான் அந்த கஷ்டம், நஷ்டம்லாம் வருன்ட்டு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம அவங்க இறந்ததுக்கு போகலனாலும் அவங்கள நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்சமானத ஏதாச்சும் சமைச்சு காக்காவுக்கு வைக்கலான்ற ஏற்பாடு தான் என்னோட இந்த விருப்பம். நான் இத செய்யும்போது எங்க குடும்பத்தில யார் யார் இறந்தாங்களோ எல்லாருக்குமே சமர்ப்பணம் பண்ணிட்டு தான் நான் காக்காய கூப்பிட்டு சாப்பாடு வச்சேன். நம்மள சந்தோஷமா வச்சிருக்கிறது 2 விஷயம். ஒண்ணு குலதெய்வம், அடுத்தது பித்ருக்கள். அதாவது நம்மளோட முன்னோர்கள். குலதெய்வம், நம்மளோட முன்னோர்கள் 2 பேருக்கும் செய்ய வேண்டிய கடமைய நம்ம கண்டிப்பா நிறைவேத்தணும். அப்பதான் நம்ம எதிர்காலம் நல்லாயிருக்கும். நம்முடைய எதிர்காலம் மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளோட எதிர்காலமும் அதில அடங்கியிருக்கு. கண்டிப்பா செய்யணும். நாளைக்கு இன்னொரு வீடியோவுல பார்ப்போம். தேங்க் யூ. பாய்.